என்னோடய டெரஸ் கார்டனில் செர்ரி பழம் மரத்தில் செர்ரி பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை தாங்க எதிர்பார்த்தேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஒரே ஒரு பழம் எப்போ பார்த்தாலும் காய்ச்சிட்ருக்கே, செடி ஃபுல்லாக பார்க்க மாட்டோமான்னு நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க. ஸோ ஹாப்பி. லாஸ்ட் டைம் ஒத்த பழம் மரம்னு பேர் வச்சேங்க. அதனாலேயே என்னமோ ரோஷம் வந்துருச்சு போல், நிறைய காய் வச்சுட்டாங்க. நான் இது வரைக்கும் வச்சதுலேயே ஒரு பழம் தாங்க காய்ச்சிது. ஒரு மாதத்துக்கு ஒரு பழமாவது வச்சிரும். ஒரு பழம் தான் இருக்கும். செடி ஃபுல்லாக பழமாக பார்க்க மாட்டோமா, அந்த ரெட்டிஷாக பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சேங்க. செர்ரி பழம் செடி வைக்கும்போது பழம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என் வீட்லேயும் செடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். ஆனால் அது இந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஹாப்பிங்க. செர்ரி பழம் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நல்லா ரெட்டிஷாக ஆனதுக்கப்புறம் பறித்தோம்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இனிப்பும் புளிப்புமாக கலந்து இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜாம், ஊறுகாய், தொக்கு இது மாதிரிலாம் செய்யலாங்க. தேங்க்யூ மை டெரஸ் கார்டன்.